வணக்கம், உங்கள் தமிழ் சேனல். ஏன் விரல்களையும் குவித்து உணவு உண்கின்றோம் என்று என்றைக்காவது யாராவது நினைத்து பார்க்கின்றோமா? விரல்களையும் ஒன்றிணைத்து உணவு உண்பதுதான் காலம் காலமாக நாம் வழக்கத்தில் கொண்டுள்ள ஒரு பழக்கம். உலகத்தின் பல இனத்தை சார்ந்தவர்கள் இந்த பழக்கத்தை கடைபிடித்து வந்தாலும் இந்தியர்களான நாம் தொன்று தொட்டு இந்த பழக்கத்தை கையாள்கின்றோம். ஆனால் தற்போதைய காலத்தில் மேசை கரண்டி முள்கத்தியை பயன்படுத்தி உணவு உண்பதன் மூலம் கிருமிகள் அண்டாத உணவை உண்பதாக நாம் எண்ணிக்கொள்கின்றோம். இதனால் கைகளில் உணவை எடுத்து உண்பதை தவிர்த்து வருகின்றோம். ஆனால் கைகளில் உணவு உண்பதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன என்பதை நாம் மறக்கின்றோம். காலம் காலமாக இந்த முறையில் உணவு உண்பதற்கு என்ன காரணம் என்று பார்ப்போம். கைகளில் உணவு உண்பது உங்கள் ஜீரண சக்தியை அதிகரிக்கும். தொடுதல் தான் உடம்பில் உள்ள ஐம்புலன்களில் மிகவும் உணர்ச்சி மிக்க புலன். நாம் உணவினை விரல்களால் தொடும்போது லட்சக்கணக்கான நரம்புகள் நாம் உணவு உண்கின்றோம் என்ற செய்தியை மூளைக்கு அனுப்புகிறது. இதன் மூலம் நம் மூளை குடலுக்கு செல்லும் உணவை அரைக்கவும் செரிமானம் செய்யவும் தேவையான அமிலத்தை வெளிப்படுத்த உத்தரவிடுகிறது. இதனால் குறிப்பிட்ட நேரத்தில் உங்களின் உணவு ஜீரணிக்கப்படுகிறது. கைகளில் சாப்பிடுவதன் மூலம் நீங்கள் சாப்பிடும் உணவின் மேலான கவனம் அதிகரிக்கப்படுகிறது. நீங்கள் உணவு உண்ணும் போது உங்களின் கவனம் சிதறினால் அது உங்கள் ஜீரணத்தையும் திருப்தியையும் சிதறடிக்கும். கைகளில் சாப்பிடும் போது உண்ணும் உணவின் மீதான கவனம் உங்களுக்கு அதிகரிக்கிறது. நாம் ஏன் உணவை நம் வாயில் வைக்கின்றோம் என்ற கவனம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இதன் மூலம் ஆரோக்கியமான உணவை நாம் உண்கின்றோம். வேத ஞானத்தின்படி விரல்களை குவிப்பது ஒரு வகை முத்திரையாகும். இந்து சமயத்தில் பல முத்திரைகளின் பயன்பாடு நம் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. விரல்களை ஒன்றாக குவிப்பதும் ஒரு முத்திரைதான். விரல்களும் பஞ்சபூதங்களை குறிக்கின்றது. கட்டை விரல் ஆகாயமாகவும், ஆள்காட்டி விரல் காற்றாகவும், நடு விரல் நெருப்பாகவும், மோதிர விரல் நீராகவும், சுண்டு விரல் நிலமாகவும் குறிப்பிடப்படுகிறது. இந்த 5 விஷயங்களும் சமநிலையில் இருக்க வேண்டும் என்பது மிகவும் அவசியமாகும். நாம் விரல்களையும் குவித்து உணவு உண்ணும் போது இந்த 5 விஷயங்களும் உணவின் மூலம் நம் உடலுக்கு சென்று நம்மை ஆரோக்கியமாக்குகிறது. இனி விரல்களையும் குவித்து உணவு உண்பதை வழக்கமாக கொள்வோம். ஆரோக்கியமாக வாழ்வோம். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.